ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸ். ஸோ இந்த சாப்டர்லாம் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ இங்கே ப்ரொஜெக்டைல் மோஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னா எரிபொருளின் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அப்போ இந்த ப்ரொஜெக்டைல்ன்றது நீங்கள் எரியக்கூடிய பொருள். எரியக்கூடியனா ஒன்றும் சும்மா ரஃபாக நீங்கள் த்ரோ பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் த்ரோ பண்ணீங்க அப்படின்னா அந்த மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு சொல்றது தான் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன். அப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குறீங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ தூக்கி போடும்போது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், கைனமேட்டிக்ஸ்ல நம்ம ஃபோர்ஸை பத்தி பேச மாட்டோம். ஸோ அதனால நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், வெலாசிட்டின்னு பேசுவோம். அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வெலாசிட்டினால அந்த ஆப்ஜெக்ட் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிட்டு எனக்கு கிரவுண்டை ரீச் பண்ணும். இதுதானே நடக்கும், ஆமா தானே? அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு டிராவல் ஆகக்கூடிய அந்த பாத்தை தான் நம்ம ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க ட்ரெஜெக்டரி. சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஜாவ்லின் த்ரோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரைஃபிள்லேருந்து புல்லட் வரதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லையோ உட்காந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பாலை த்ரோ பண்ணுறது, ஒரு ஸ்டோனை த்ரோ பண்ணுறதுன்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த த்ரோ பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை நமக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்காது. நம்ம இனிஷியல் வெலாசிட்டி நம்ம வந்து இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு சொல்லுவோம், ஃபைனல் வெலாசிட்டி வின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுல குழப்பம் இருக்கக்கூடாது. புரிஞ்சிருக்கணும் என்ன சொல்றாங்க. அப்போ நீங்க இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் அந்த இனிஷியல் வெலாசிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆகும், கிராவிட்டினால அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணும். இதுதான் நடக்கும். அப்போ இந்த ப்ரொஜெக்டர் மோஷன்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், இன்னொன்னு ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். இந்த வீடியோல ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் மட்டும் பேசுவோம். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ல நீங்க ஒரு சர்டன் ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ணுவீங்க. நீங்க ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட்ல இருந்துகிட்டே ஒரு ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ணுவீங்க, ஒரு சர்டன் ஹைட் போயிட்டு திரும்ப கீழே வரும். அது செகண்ட் கேஸ். நம்ம அடுத்த வீடியோல அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேச போறது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி எனக்கு இந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்னால எனக்கு வந்து இப்போ இது வந்து ஏர் மீடியம்ல தானே அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஏரோட ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து நம்ம எர்த்து சுத்துறதுனால வரக்கூடிய அந்த எஃபெக்ட் அதெல்லாமே இல்லாம நம்ம அந்த ஆக்சிலரேஷன் பாத்தீங்க அப்படின்னா மேக்னிடியூட் வைஸ் நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஹரிசாண்டல், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹரிசாண்டல் பத்தி பேசுவோம். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். சரி, இந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு அதேதான் ஒரு ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ற மாதிரி ஒரு கேஸ் எடுத்துப்போம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஒரு சர்டன் ஹைட், ஒரு 3rd ஃப்ளோர்ல நான் நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்களே நிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டை ஒரு பேப்பரை நல்லா மடக்கிட்டு சுருட்டி உங்க ஃப்ரெண்டை நீங்க த்ரோ பண்றீங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு அந்த பேப்பர் எனக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே டிராவல் ஆகிட்டு எனக்கு கிரவுண்டை ரீச் பண்ணும். உங்க ஃப்ரெண்டு மேலே படுதுன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ இதுதான் எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆகக்கூடிய அந்த இடம். அப்போ எனக்கு இந்த பில்டிங் இங்க இருந்து இந்த எண்டிங்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் ஹிட்டிங் இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் நான் இருக்கக்கூடிய ஹைட், சரி நீங்க இருக்கக்கூடிய ஹைட்டை நான் வந்து ஒய் ஆர் ஹெச்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பொறுமையா பாருங்க, ஒன்றும் பண்ணல. ஒரு ஆப்ஜெக்ட்டை தூக்கி போறதுல என்ன பிசிக்ஸ் இருக்குன்னு பாக்குறோம், இவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம அது ஹரிசாண்டல்னா அது தூக்கி போடக்கூடிய டைரக்ஷன் ஒரு ஸ்ட்ரெயிட் லீனியர் மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிராவிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இப்படிதான் போயிருக்கும். கரெக்டான அப்படி போல எனக்கு ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்ல எனக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி வந்துருது, ஒரு மாதிரி கர்வ்டு ஷேப்ல அது இருக்கு. கரெக்டா? சரி, இப்போ இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டு கேட்டகரியா பிரிக்க போறோம். இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அந்த இனிஷியல் வெலாசிட்டி இங்க கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அந்த இனிஷியல் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆனாலுமே, எப்படி இனிஷியல் வெலாசிட்டி இங்க டிக்ரீஸ் ஆனாலுமே, ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 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 அப்படியே போக குறைஞ்சிட்டு வந்து ஒரு டைம்ல 0 ஆயிட்டு மறுபடியும் அதுக்கு என்ன பண்ணும், கிரவுண்டை ரீச் பண்ணும். அப்போ எனக்கு எங்க 0 வருதோ அங்க 0 ஆனோம்னா எனக்கு என்ன ஃபைனல் வெலாசிட்டி தான் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து கிரவுண்டை ரீச் பண்ணும். அவ்வளவுதான், இது வேற எதுவும் நடக்கல. இப்போ இங்க எல்லா ஆக்சிலரேஷன் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். எப்படி சார் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னா, எனக்கு இந்த இடத்துல கிராவிட்டியோட எஃபெக்ட் 9.8 தான், இங்கேயுமே எனக்கு 9.8 தான் இருக்கு. ஜியோட வேல்யூ அது எந்த சேஞ்சும் இருக்காதுல்ல, அது கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அதனால சொல்றேன். சரி, இப்போ இந்த கேஸ் ரெண்டு கேட்டகரி நம்ம பார்க்கலாமா. இதை ஃபர்ஸ்ட் ஏ மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணும்போது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி கைனமேட்டிக் ஈக்குவேஷனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா S = UT +
half of at ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஏன்னா ஹரிசாண்டல்ல நம்ம எக்ஸ் எடுப்போம், வெர்டிக்கல் ஒய்னு எடுப்போம், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த இடத்துல நான் அந்த யூவை யூஎக்ஸ்னும் ஏவை ஏஎக்ஸ்னு எடுத்திருக்கேன், வேற எதுவும் பண்ணல. இந்த கேஸ்ல அதாவது இந்த மொத்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ல நீங்க ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஹரிசாண்டல் மோஷன், ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். நீங்க த்ரோ பண்றதுனால தான் அந்த ஆப்ஜெக்ட் போகுது, கரெக்டா? ஆமா தானே? இப்போ இனிஷியல் வெலாசிட்டி ux, எக்ஸ் ஆக்சிஸ் இனிஷியல் வெலாசிட்டி u இருக்கும். ஆனா ஆக்ஸலரேஷன் எப்படி? ஆக்ஸலரேஷன் பாத்தீங்கன்னா 0 தான். எப்படி சார்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் தான். கிளியரா புரியும் என்ன சொல்றேன்? எனக்கு இங்க நீங்க த்ரோ பண்ணக்கூடிய அந்த வெலாசிட்டி தான் எனக்கு ரோல் ப்ளே பண்ண, ஆக்ஸலரேஷன் கிடையாது. ஆக்ஸலரேஷன் அப்படி இருந்தாலும் நீங்க த்ரோ பண்ணும்போது இங்கே இந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுந்திருக்கும். ஆமா தானே? ரைட். அப்ப எனக்கு இங்க ஹரிசாண்டல்ல யார் ரோல் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கனால நம்ம 0ன்னு எடுத்துப்போம். சிம்பிள். இப்போ இத எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இதுல இது காலி ஆயிடும். at² காலி. பேலன்ஸ் யாருப்பா? s = ut. இந்த s நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட்னு சொல்லியாச்சு. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் எனக்கு x. அப்ப s = x. அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x = ux * t. இப்போ நமக்கு t தேவைப்பட்டது அப்படின்னா t = இங்கே இது t = x/ux. அவ்வளவுதான். ஹரிசாண்டல் டைரக்ஷன் நமக்கு டைம். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. சிம்பிளா ஹரிசாண்டல் பத்தி பார்த்தாச்சு. மோஷனால ஹரிசாண்டல் டைரக்ஷன். சோ அடுத்து நம்ம வெர்டிகல் பேசுவோம். இப்போ வெர்டிகல் சொல்லும்போது b. சோ வெர்டிகல் ஷார்ட்டா எழுதுற வெர்டிகல். இங்கே இதே ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டு வருவோம். சோ s = ut plus half of at ஸ்கொயர். சோ இப்போ இங்க நான் வெர்டிகல் சொல்லும்போது y ஆக்சிஸ், சோ அதனால இத நான் y ன்னு மாத்திக்கிறேன் ரெண்டுத்தையும். சிம்பிள். இப்போ நீங்க சொல்லுங்க, வெர்டிகல்ல யார் ஆப்சென்ட்டா இருப்பா, யார் பிரசன்ட்டா இருப்பா? சூப்பர், அவ்வளவுதான். ஏன்னா இங்க வெர்டிகல் வரும்போது இங்க இனிஷியல் வெலாசிட்டினால இது வரல, நம்ம இங்க இனிஷியல் வெலாசிட்டியை கொடுக்கல. நமக்கு ஹரிசாண்டலா போறதுக்கு தான் நம்ம நேரா தான் தூக்கி போடுறோம். ஹரிசாண்டல்ல தான் எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருந்தது, வெர்டிகல்ல இல்ல, கொடுக்கல. வெர்டிகல் நம்ம இப்படியே தூக்கி போட்டா இல்ல. சோ அப்போ u எனக்கு uy = 0. சிம்பிளா முடிச்சிடலாம். இப்போ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது, ஆனா யார் இருப்பா? வெரி குட், கிராவிட்டி. ஏன் இனிஷியல் வெலாசிட்டி இல்ல, ஆனா அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு கிரவுண்ட ரீச் பண்ணுது. கரெக்ட், புரியுது? இப்போ எனக்கு இந்த ஃபைனல் வெலாசிட்டி கண்டினியூஸா எனக்கு ஸ்பீடா கீழே வரும். அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் வெலாசிட்டி பை டைம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், சேஞ்ச் இன் b னா ஃபைனல் வெலாசிட்டி தானே. அப்போ அங்க எனக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் இங்க நடக்கும். இப்போ எனக்கு இங்க எனக்கு ஆக்ஸலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆக்ஸலரேஷன் g ன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ வெர்டிகல்னா இதுதான் வெர்டிகல். இப்போ எனக்கு இங்க எனக்கு ஆக்ஸலரேஷன் இருக்காது, வெலாசிட்டி ஆப்சென்ட். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இவர் போயிடுவாரு. இந்த s நம்ம என்ன எடுக்கணும்? சூப்பர், y = half of, சார் நான் h ன்னு எடுத்துக்கிறேன், தப்பு கிடையாது, எடுத்துக்கலாம். ay நம்ம என்ன எடுத்துறோம்? g ன்னு எடுத்தாச்சு. இந்த t². சரி, இந்த t² நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், கரெக்ட்டா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? y = half of g. t² னா x² u², கரெக்ட்டா? அப்போ x² u²x. இதுல எதுதெல்லாம் கான்ஸ்டன்ட்? இனிஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், கிராவிட்டி கான்ஸ்டன்ட். அப்ப இதெல்லாம் ஒரு சைடு எடுத்துடலாம். இப்போ g/2 ux² into x u²x into x². அப்ப இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம ஒரே இவ்வளவு பெருசா இருந்ததுக்கு நான் ஒரே வேர்ட்ல எழுதிடலாம்ல. y = k into x². k is a constant. ஓகே, k வந்து கான்ஸ்டன்ட். அப்போ எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த ஆப்ஜெக்ட் ஃபைனல் ஆப்ஜெக்ட் இங்க வரும்போது இந்த கர்வ் வந்து எனக்கு பாரபோலா. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரபோலா. சரி, இது பார்த்தாச்சா? அடுத்து டைம் ஆஃப் ஃளைட். ஓகே, டைம் ஆஃப் ஃளைட் இங்கே எழுதுறேன். டைம் ஆஃப் ஃளைட், அது என்ன சார் டைம் ஆஃப் ஃளைட்? புதுசா இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணும் கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து நம்ம எடுத்து வர போறோம். பாருங்க, டைம் ஆஃப் ஃளைட், பறக்கும் நேரம். இங்க இருந்து பறந்து எனக்கு இங்க ரீச் ஆயிருக்குது. அப்ப அந்த ஏர்ல இருக்கக்கூடிய அந்த டைம் இருக்குல்ல, அதுதான் டைம் ஆஃப் ஃளைட். ஏர்ல இருக்கக்கூடிய அந்த பொசிஷன். ஓகே, டைம் ஆஃப் ஃளைட்டுக்கு அதுதான் மீனிங். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல இதே தான் யாரு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து வர போறோம். இப்போ இங்க எனக்கு ஆக்ஸலரேஷன் எங்க இருப்பா? வெர்டிகல் இருப்பா. அப்போ அதுதான் நம்ம எடுத்து வந்து பேச முடியும். s =
ut plus half of gt square. இனிஷியல் வெலாசிட்டி இருக்க மாட்டா, உங்களுக்கே தெரியும். இப்போ யார் இருப்பா? அப்போ இந்த எஸ்ன்ற டேர்ம் நான் என்னன்னு மாத்திக்கிறேன், ஒய் இல்லைன்னா ஹெச்னு கூட எழுதலாம்னு சொல்லிட்டேன். அப்போ இது போயிடும். யூ இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது. யார் இருப்பா? ஜிடி ஸ்கொயர் மட்டும் இருப்பாங்க. அப்போ half of g t ஸ்கொயர். நம்ம t தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த t கேபிட்டல்ல மாத்திக்கிறேன், t ஸ்கொயர். நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த t ஸ்கொயர் மட்டும் அங்கே இருக்கட்டும், பேலன்ஸ்லாம் இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். 1/2 அந்த சைடு வந்துச்சுன்னா 2h, h அங்கே தான் இருக்கு. 1/2 இந்த சைடு வந்துச்சுன்னா 2 வந்துடும். ஸோ பேலன்ஸ் யார் இருப்பா? ஜி. ஜி வந்து மல்டிப்ளைல இருக்காரு. இந்த சைடு வந்து டிவிஷன் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். புரியும்? இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்ததுன்னா ரூட், அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் எனக்கு கிடைச்ச டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் இப்போ 10வது மாடியில் இருக்கீங்க, ஒரு ஆப்ஜெக்டை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷன் வந்து தெரிய வருது. இவ்வளோதான், சிம்பிளா. ஸோ இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்த்துச்சு. அப்புறம் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரேஞ்ச் சொல்லியிருப்பாங்க, ஹரிசாண்டல் ரேஞ்ச். எனக்கு இங்க இருந்து இந்த பில்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து பால் ஹிட் ஆன அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு அந்த ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்சை நம்ம எப்படி இந்த ஈக்குவேஷன்ல இருந்து மாத்திக்க வேண்டியதான். ஹரிசாண்டல் பேர்ல இருக்கு, ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஸோ அப்போ இதே ஈக்குவேஷனை பாருங்க, ஆர். அப்போ இந்த நான் எஸ் என்ன எடுத்துக்கிறேன், ரேஞ்ச் அப்படின்றதுனால ஆர்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஈக்குவேஷனை மாற்றி நம்ம போட்டுட்டு இருக்கோம். அது எதுவும் பண்ணல. நல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருப்பது. சரி, இப்போ ஹரிசாண்டல்னா நமக்கு என்ன பார்த்தோம்? இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், ஆக்சிலரேஷன் இருக்காதுன்னு பார்த்தோம். அப்போ இவர் வரமாட்டார். யார் தான் வருவா? எஸ் ஈக்குவல் டு யூ எக்ஸ் டின்னு வரும். இப்போ இந்த டீயை நான் கேபிட்டல்ல மாத்துறேன் அப்படின்னா யார் வருவா? இவர். இப்போதான் பார்த்தோம். இந்த டி எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ யூ எக்ஸ் டி யாரு? ரூட் ஆஃப் 2h பை ஜி. முடிஞ்சதா? அப்போ இதுதான் எனக்கு ஹரிசாண்டல் ரேஞ்ச். அவ்வளோதான். அடுத்து என்ன இருக்கும்? நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி இருக்கும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி வெர்டிகல்ல பாருங்க, ஏன்னா இதுதான் ஃபைனல் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சும்மா செலக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட்டுக்குன்னு ஒரு டைம், இந்த டைம்ல இன்ன வெலாசிட்டில போகுதுன்னு சொல்லணும். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இதை ரிசால்வ் பண்ணா ரெண்டு கேட்டகரியா பிரிப்போம். ஒன்னு ஹரிசாண்டலா பிரிப்போம், இன்னொன்னு வெர்டிகலா பிரிப்போம். ஹரிசாண்டல் அப்படின்னா வெலாசிட்டி எக்ஸ், வீனா ஃபைனல் வெலாசிட்டி ஹரிசாண்டல் எக்ஸ், வீனா ஃபைனல் வெலாசிட்டி ஹரிசாண்டல் ஒய். கரெக்டா? டவுட் இல்லை. வெக்டர் ரெண்டா பிரிப்போம் அந்த மாதிரி. ஸோ இதோட ரிசல்ட் எனக்கு இப்படி இருக்கும். அப்போ எனக்கு இது v இன்டு டி எழுதலாம் இன்ஸ்டெட் ஆஃப் டைம். முடிஞ்சது. இப்படிதான் இதை பிரிப்போம். இப்போ இந்த ரிசல்ட் எக்ஸ் ஒய்ல எழுத போறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. எக்ஸ்னா நமக்கு என்ன? ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல யார் பிரசன்ட் யார் ஆப்சென்ட் உங்களுக்கே தெரியும். வெர்டிகல்ல யார் பிரசன்ட் யார் ஆப்சென்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எழுதுவோமே ஃபைனல் ரிசல்டன்ட் இல்லையா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. சிம்பிள். அப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா v, ஃபைனல் வெலாசிட்டி v equal to u plus at. கரெக்ட்டா? இப்போ எனக்கு along x ன்னு சொன்னோம்னா x ஆக்சிஸ்ல ஹரிசாண்டல் யார் பிரசன்ட்? u இருப்பாரு, a ஆப்சென்ட் ஆயிருவாரு. அப்போ a 0. அப்போ u equal to u தான், a மட்டும் எனக்கு 0 ஆயிடுவாங்க. அப்போ u x a x ன்னு எழுதிக்கலாம். அப்போ a x equal to 0, u x equal to u. பொறுமையா பாருங்க, புரியும். அப்போ v equal to u x because எனக்கு a காலி. இதே மாதிரி along y axis அப்படியே நீங்க போட்டீங்கன்னா இதுல எனக்கு y ல யார் பிரசன்ட்? ஆக்சிலரேஷன் பிரசன்ட். இப்போ a y equal to g ஆ இருக்கும். அதே மாதிரி நீ u y equal to 0 ஆ இருக்கும். அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? v equal to a y t ன்னு வரும். அவ்வளவுதான். அப்ப இது x, vx, இது vy ன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? ஓகே. இப்போ டோட்டல், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரிசல்ட். டோட்டல்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ல பாத்துறோம். அப்போ r ஸ்கொயர், அப்போ ரிசல்டன்ட் ஸ்கொயர் will be equal to, ரிசல்டன்ட் ஸ்கொயர்னா வெலாசிட்டி, அதான் ரிசல்டன்ட். வெலாசிட்டி ஸ்கொயர் will be equal to vx ஸ்கொயர், அத ஸ்கொயர் பண்ணனும், பிளஸ் vy ஸ்கொயர், இதே ஸ்கொயர் பண்ணனும். ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ux ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் t ஸ்கொயர். அப்போ இங்க v ஸ்கொயர் இருக்கும். அந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ரூட் ஆகும். அப்போ இதுதான் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது ரிசல்டன்ட் வெலாசிட்டி எனக்கு இப்படிதான் இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பொறுமையா பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. இல்ல ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன். முடிஞ்சதா? அடுத்தது என்ன இருக்கும்? ஸ்பீடு. இந்த ஆப்ஜெக்ட் கிரவுண்ட ஹிட் பண்ணும்போது வெலாசிட்டி, ஸ்பீட் என்ன இருக்கு? ஸ்பீட்னா நமக்கு ஸ்கேலர்ல சொல்லுவோம், வெலாசிட்டினா வெக்டர்ல சொல்லுவோம். சிம்பிள். சரி, அப்போ அங்க நம்ம பேசும்போது எனக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு விதமாவும் எழுதலாம். என்ன? ஒன்னு இதுல எழுதலாம்,
இன்னொன்று v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as அதுலேயும் எழுதலாம். அப்போ v ஸ்கொயர் அப்போ இதில் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், எனக்கு கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது வெர்டிக்கல் எனக்கு ஆக்சிலரேஷன் இருக்கும், யார் இருக்க மாட்டா, இனிஷியல் வெலாசிட்டி இருக்க மாட்டா. அப்போ இது எப்படி எழுதலாம், v ஈக்குவல் டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஸ்பீடு அதில் வருது இது. ஓகேயா, அப்போ அதில் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி வெர்டிக்கல் இருக்கும். அப்போ வெர்டிக்கல் சொல்லும்போது ஆக்சிலரேஷன் தான் இருப்பாரு, இனிஷியல் வெலாசிட்டி இருக்க மாட்டாரு. இப்போ இந்த ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த ஈக்குவேஷன் u போயிட்டார் அப்படின்னா யார் இருப்பா, a மட்டும் இருப்பா. அப்போ v ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நான் என்ன சொன்னேன், g க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், இங்க கண்டுபிடிச்சோம்ல இந்த வேல்யூ போட்டுக்கலாம். அப்போ t ஈக்குவல் அப்போ t என்ன இருக்கு, ரூட் ஆஃப் 2g 2h by g இப்படி எழுதலாம். இது இந்த ஈக்குவேஷன் வச்சு எழுதணும் அப்படின்னா ஃபைனல். ஓகே, v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as னா அதுதான் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. அதுல எழுதணும் அப்படின்னா 2as பதிலா நான் எப்படி எழுதிக்கலாம், 2g s க்கு பதிலா h, எனக்கு வெர்டிகல்ல தான் இருக்கு கரெக்ட்டா, அதோட ஹைட் h. இப்போ இது இப்போ எனக்கு வெர்டிகல் சொல்லும்போது எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது, ஆமா தானே. இது போய்டும், பேலன்ஸ் ஆகிறப்பா v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g h. ஸோ இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. ரெண்டு விதமாகவும் எழுதலாம், இதுவும் எனக்கு ஃபைனல் தான். அதாவது எப்போனா அந்த ஆப்ஜெக்டை எனக்கு கிரவுண்ட்ல ரீச் பண்ணும் அப்போ. ஓகே ரைட். இப்போ இதை நீங்க எக்ஸ்ல எழுதுனீங்க அப்படின்னா எனக்கு கிராவிட்டி வராது. இது இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்னா ஹரிசாண்டல் எழுதுனீங்கன்னா கிராவிட்டி இருக்காது, 0 ஆயிடும். வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் u அதாவது v ஈக்குவல் டு யூன்னு வந்து நிற்கும் சிம்பிளா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ ஈஸியாக இருந்தது, கிளியரா புரிஞ்சது அப்படின்னா ஹாப்பியாக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.